அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜம்மு காஷ்மீரில் 90 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் 3வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், இன்று இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்கான தொடங்கி இருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். 3வது மற்றும் இறுதிக்கட்ட அந்த வாக்குப்பதிவானது தற்போது ஜம்மு காஷ்மீரில் தொடங்கி இருக்கிறது. இதில் சுமார் 40 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவானது நடைபெறுகிறது. இந்த மூன்று கட்டங்களில் இந்த 3வது கட்டம் தான் அதிக அளவில் இந்த வாக்குப்பதிவானது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கட்டத்திற்கான இந்த அனைத்து பிரச்சாரங்களும் ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவடைந்தது. இதைத் தொடர்ந்து பெருமளவில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டு அந்த வேலைகள் எல்லாம் முடிக்கப்பட்டது. தற்போது அந்த வாக்களிப்பானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த 40 தொகுதிகளில் 24 தொகுதிகள் ஜம்மு பகுதிக்கு கீழ் வருகின்றன. மீதமுள்ள பகுதிகள் காஷ்மீர் பகுதிகளில் வருகிறது. சுமார் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தற்போது இந்த 3ஆம் கட்ட வாக்குப்பதிவில் தற்போது தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற இருக்கின்றனர். அதே போல இந்த கட்சிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது காங்கிரஸ் அங்க நேஷனல் கான்ஃபரன்ஸுடன் சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிறது. அதே பாஜக பொறுத்தவரை பீப்புள் டெமோக்ராட்டிக் பார்ட்டியுடன் இணைந்து இந்த தேர்தலை தற்போது சந்தித்து வருகிறது. தற்போது இந்த இறுதிக்கட்ட தேர்தல் கடந்த 2 கட்டங்களைப் போல எந்த அசம்பாவிதங்களும் நடைபெறக்கூடாது என்பதற்காக ஒரு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளானது தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. சிஆர்பிஎஃப், அதே போல குயிக் ரெஸ்பான்ஸ் டீம் என்று சொல்வார்கள், மற்றும் இராணுவத்தினர் ஆகியோர் தற்போது இந்த பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல மிக முக்கியமாக பாராமுல்லா, கத்துவா, குப்வாரா இந்த பகுதிகளில் எல்லாம் ஏற்கனவே தீவிரவாத தாக்குதலுக்கு கீழ் வரும் பகுதிகள். அந்த பகுதியில் தற்போது தேர்தல் நடப்பதால் கூடுதல் பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.